அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நாம் தினந்தோறும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம். ஆனால் துஆ எப்படி கேட்க வேண்டும் என்று நமக்கு பலருக்கு சரியாக தெரிவதில்லை. அதனால் அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தபாரக் தஆலா தாமதிக்கிறான். அந்த துஆ சரியாக போய் அல்லாஹ்விடத்தில் சேருவதில்லை. அல்லாஹ் அதை கபூலும் கண்டிப்பாக செய்ய மாட்டான். ஏனென்றால் துஆ எப்படி கேட்க வேண்டும் என்று அந்த முழுமையாக அந்த துஆவினுடைய தர்த்தீபோடு கேட்டால்தான் அந்த துஆவையும் கபூலாகும். அல்லாஹு தபாரக் தஆலா அந்த துஆவையும் கபூல் செய்வான். நமக்கு எப்படி வருகிறதோ அப்படியெல்லாம் நம் துஆக்கள் கேட்டால் அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் போய் சேராது. அதை அல்லாஹு தபாரக் தஆலா ஏற்றும் கொள்ள மாட்டான். துஆவை கேட்பதற்கும் ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையில் தான் நம் துஆவை கேட்க வேண்டும். நம்முடைய இஷ்டத்தை போல் நாம் துஆ கேட்கக்கூடாது. நமக்கு எடுத்தவுடனே யா அல்லாஹ் அது கொடு, யா அல்லாஹ் இது கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்படி அல்லாஹு தபாரக் தஆலா கொடுப்பார்? ஒரு உதாரணத்திற்கு, நமக்கு ஏதாவது தேவைப்படுகிறது. நம்முடைய நாம் ஒரு இடத்தில் போய் வேலை செய்கிறோம். நம்முடைய எஜமானர் இருக்கிறார். அவரிடத்தில் போய் நாம் ஏதாவது தேவை கேட்கிறோம், நமக்கு தேவைப்படுகிறது என்று போய் கேட்டால் எப்படி கேட்பீங்க? போன உடனே எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? இல்லை போன உடனே என்ன செய்வோம்? முதல்ல சலாம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஹைரத் திராஃபத் செய்வோம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நலம் விசாரிப்போம். அதுக்கு பிறகு தான் உங்களுடைய வேண்டுதல், அதாவது உங்களுக்கு என்ன தேவை ஏற்படுகிறதோ அதை நீங்கள் சொல்வீர்கள், அதை நீங்கள் கேட்பீர்கள். அதன் பிறகு தான் அவர்களும் அதை அக்செப்ட் செய்வார்கள். போன உடனே எனக்கு இது தேவைப்படுது அது தேவைப்படுது அப்படின்னு சொன்னாக்கா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எடுத்த உடனே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சாதாரண மனிதனிடத்தில் போய் கேட்பதற்கு இவ்வளோ முறைகள், இவ்வளோ அதப் இருக்கிறது என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறோம். எந்த அளவிற்கு அதப் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட முறையில் நாம் கேட்டால் அல்லாஹ் தபாரக் தஆலா இதை ஏற்றுக்கொள்வான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த முறையில் நாம் துஆவை கேட்டால் தான் அந்த அல்லாஹ் தபாரக் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். நீங்கள் எப்போது துஆ கேட்டாலும் முதலில் என்ன செய்யுங்கள்? கையை இப்படி கொஞ்சம் விரித்து வையுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இறங்குவதற்குள் இந்த கேப், அதாவது இந்த கேப் இருக்கிறது. இவ்வளோ பெருசு வைக்கிறாங்களே, இவ்வளோ பெருசெல்லாம் வைக்கக்கூடாது, ஏதாவது நினைப்பாங்க, யாராவது பார்த்தா ஏதாவது தப்பாக நினைப்பாங்க. அப்படி எல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவதற்காக தான் இந்த கேப்பும் விடுறாங்க. இந்த கேப்பு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவதற்கு இந்த கேப் இருக்கிறது. அதாவது சிலர் இப்படி வைப்பார்கள், சிலர் இப்படி கூட வைப்பார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கட்டும் என்று அந்த காரணத்திற்காக தான் இவ்வளோ கேப் வைப்பாங்க. அதன் பிறகு இந்த கைகளை நம்முடைய நெஞ்சு இருக்கிறது இல்லையா, அந்த நெஞ்சிற்கு நேராக, அதாவது இந்த சீனா என்று சொல்லுவோம், இப்படி அதற்கு நேராக வைக்க வேண்டும். அந்த கையை நாம் பார்க்க வேண்டும். அதோடு முதலில் எடுத்தவுடனே யா அல்லாஹ் அது வேண்டும் இது வேண்டும் கேட்கக்கூடாது. எடுத்தவுடனே அல்லாஹ்வை புகழ வேண்டும். முதலில் என்ன புகழ வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாம் துஆவில் முதலாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு அர் ரஹ்மானிர் ரஹீம். அதன் பிறகு தரூதை சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம். அதன் பிறகு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு என்ன துஆவை தேவைப்படுகிறதோ அது உருதுவிலோ இல்லை உங்களுடைய லாங்குவேஜிலோ நீங்கள் கேளுங்கள். இல்லை அரபியில் வந்தால் இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் தான். அதன் பிறகு துஆ செய்த பிறகு அதற்கு கடைசியாக ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முதலிலும் கூட அல்லாஹ்வை புகழ வேண்டும், கடைசியில் கூட அல்லாஹ்வை புகழ வேண்டும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதன் பிறகு வசலாம் அலல் முர்ஸலீன், எல்லா நபிமார்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். அதன் பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், கடைசியில் கூட புகழ வேண்டும். இப்படி துஆ செய்தால்தான் அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். இதே முறையில் நாம் தினந்தோறும் துஆக்களை கேட்போமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.